ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கிருபை டியூஷன் சென்டர். நம்ம இப்போ சமச்சீர் கிளாஸ் 9 ஹிஸ்ட்ரி லெசன் நம்பர் 8 த பிகினிங் ஆஃப் த மாடர்ன் ஏஜ் அந்த லெசனோட எக்ஸ்பிளனேஷனை சிம்பிளிஃபைடாக பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஏஜ் எடுத்துக்கிட்டாலும் முதல்ல நம்ம பார்க்கறது அது எந்த இயர் டு எந்த இயர் வரைக்கும் உண்டு. ஸோ இப்போ மாடர்ன் ஏஜ் பிகின் ஆனது எந்த செஞ்சுரிஸ்லன்னு பார்த்தீங்கன்னா 14th century டு 15th centuryக்கு நடுவில் தான் மாடர்ன் ஏஜ் பிகின் ஆகிருக்கு. இப்போது இந்த சேஞ்சஸ் கொண்டு வர்றதுக்கான மெயின் ரீசன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்குறோம். அதாவது இப்போது ஒரு நெருப்பு எரியுதுன்னா அது நல்லா எரியறதுக்கு நம்மளுக்கு அதுக்கு எண்ணெய் ஊற்றணும். இப்போ இந்த மாடர்ன் ஏஜ் பிகின் ஆகிறதுக்கு ஃபியூவல் கொடுத்தவங்க யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தா பெட்ரார்ச். அவர் ஃபாதர் ஆஃப் ஹியூமனிசம்னு சொல்லுவாங்க. அவர் நிறைய போம்ஸ் எழுதியிருக்காரு ஹியூமன் ஃபீலிங்ஸில். செகண்ட், மார்ட்டின் லூத்தர். இவர் கத்தோலிக் சர்ச்சோட ப்ராக்டிசஸை எதிர்த்து 95 பாயிண்ட்ஸ் அதை எதிர்த்து சப்மிட் பண்ணியிருக்காரு. தேர்ட், பிரின்ஸ் ஹென்ரி ஆஃப் போர்ச்சுகல். இவர் ஒரு நேவிகேஷன் ஸ்கூல் ஆரம்பித்து அந்த நேவிகேஷன் ஸ்கூலில் நியூ சீ ரூட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக செயிலர்ஸை ட்ரெயின் பண்ணி கடலுக்குள்ளே அனுப்பிச்சிருக்காரு. இப்போ இந்த 3 பேரும் மாடர்ன் ஏஜ் பிகின் ஆகிறதுக்காக நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணினவங்க. இப்போ இவங்க கான்ட்ரிபியூட் பண்ணினதுனால எதுலெல்லாம் சேஞ்சஸ் நடந்துச்சு? பாலிட்டிக்ஸ், சொசைட்டி, கல்ச்சர், ரிலீஜியன், எக்கானமி, இந்த மாதிரியான ஸ்பியர்ஸில் கம்ப்ளீட்டாக சேஞ்சஸ் நடந்திருக்கு. ட்ரேட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, லீடிங் டு கமர்ஷியல் ரெவல்யூஷன். சயின்டிஃபிக் ப்ராக்ரஸ் நடந்திருக்கு, அதாவது சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்ஸ் நிறையா நடந்திருக்கு. மக்கள் சயின்டிஃபிக்கலி திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நியூ ஃபேக்ட்ஸை டிஸ்கவர் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க, which led to rapid growth in science. இப்போ நம்ம இந்த லெசனில் என்னென்னலாம் பார்க்க போகிறோம்? இந்த சேஞ்சஸ் 3 விஷயங்கள் மூலமாக நடந்திருக்குது. ரெனேசன்ஸ், ரீஃபர்மேஷன் அண்ட் ஜியாகிரபிக்கல் டிஸ்கவரிஸ். இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம ரெனேசன்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோஸில் அடுத்து உள்ளது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ரெனேசன்ஸ். முதல்ல ரெனேசன்ஸ் அப்படின்னா என்ன? ரீபர்த்ன்னு அர்த்தம். ரீபர்த்னா திரும்பவும் ஏதோ பிறந்திருக்குன்னு அர்த்தம். அப்படி என்ன திரும்ப பிறந்திருக்கு? அதுக்கான ரீசன்ஸ் என்ன, காசஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு காசஸ் பார்த்தீங்கன்னா க்ரோத் ஆஃப் ட்ரேட் அண்ட் ரைஸ் ஆஃப் டவுன்ஸ். இப்போது ட்ரேட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நேச்சுரலி ட்ரேட் வணிகம் இன்க்ரீஸ் ஆச்சுனாலே அந்த இடத்துல டவுன் டெவலப் ஆகும். டவுன் டெவலப் ஆகும்போது என்னாகும்? மக்கள் எல்லாரும் தன்னோட வேலைக்காக அதை தேடி டவுனுக்கு வருவாங்க. அர்பனைசேஷன்னு சொல்லுவோம் நம்ம அதை. டெவலப்மெண்ட் இன் சிட்டிஸ் ஆர் மூவ்மெண்ட் ஆஃப் பீப்புள் டுவர்ட்ஸ் த சிட்டிஸை நம்ம அர்பனைசேஷன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இங்கே நம்ம ஃபஸ்ட்டு காஸாக என்ன பார்க்குறோன்னா க்ரோத் ஆஃப் ட்ரேட் அண்ட் ரைஸ் ஆஃப் டவுன்ஸ்ன்னு பார்க்குறோம். இப்போ இது நம்ம ஏற்கனவே போன லெசன்லேயும் படித்ததே தான். மிடில் ஏஜஸில் நம்ம என்ன படித்தோம்? ஃபியூடலிசம் பற்றி படித்தோம். ஃபியூடலிசம்னா என்ன? அந்த ஒரு பாண்டிங் பிட்வீன் லார்ட், வாசல் அண்ட் த ஃபீஃப் இஸ் கால்டு ஃபியூடலிசம். அதாவது கிங் தன்னோட ஆட்சிக்கு உட்பட்ட நிலத்தை நல்ல பகுதியாக பிரித்து வாசல்ங்கிறவங்க கிட்ட கொடுப்பாங்க. வாசல் அதை பிரித்து சோல்ஜர்ஸ் கிட்ட கொடுப்பாங்க. பெசன்ஸ், ஃபார்மர்ஸ் கிட்ட கொடுப்பாங்க. அதுக்கு ஃபார்மர்ஸ் சோல்ஜர்ஸை சப்ளை பண்ணுவாங்க. அவங்க குடும்பத்திலேருந்து சோல்ஜர்ஸை கிங்குக்காக போரிடுறதுக்காக அனுப்புவாங்க. அப்போ இந்த கிங் அந்த சோல்ஜர்ஸை வச்சு பக்கத்து நாட்டோட போராட்டம் பண்ணி அந்த நிலத்தையும் தன்னுடைய கைவசப்படுத்துவார். அவர் கைவசம் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவார்? மறுபடியும் அந்த லேண்டை டிவைட் பண்ணி ஒரு வாசல் கிட்ட கொடுப்பாரு. வாசல் பெசன்ஸ் கிட்ட கொடுப்பாங்க. திரும்ப அவங்களோட சோல்ஜர்ஸ் அனுப்புவாங்க. மிலிட்ரி ஃபோர்ஸ் பெருசாகும். திரும்ப போய் அவங்க வேறொரு நிலத்தை தன்னோட ஆட்சிக்கு கீழே கொண்டு வருவாங்க. இந்த சிஸ்டமை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஃபியூடலிசம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதெல்லாமே நம்ம ஏற்கனவே உள்ள பழைய லெசன்ஸில் நம்ம பார்த்தாச்சு. அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்? நம்ம குருசேட்ஸும் இம்பேக்ட் ஆஃப் குருசேட்ஸும் நம்மளோட 6th லெசனில் நம்ம பார்த்தோம்.
மிடில் ஏஜஸ் லெசனில். அப்போ அங்கே வந்து பார்க்கும்போது நம்ம இம்பேக்ட் ஆஃப் க்ரூசைட்ஸில் என்ன படித்தோம்? போப், அப்புறம் பெரிய பெரிய நோபல்ஸ், அவங்க எல்லாரும் ஜெருசலேமை மீட்டெடுக்கிறதுக்காக ஈஸ்ட் சைட் போயிட்டாங்க. அவங்க எல்லாரும் ஈஸ்ட் சைட் போகும்போது நேச்சுரலி இங்கே ஃபியூடலிசம்ங்கிறது பிரேக் ஆயிடுச்சு. ஃபியூடலிசம்ங்கிறது பிரேக் ஆனோடனே என்ன ஆயிடுச்சு? ட்ரேடுங்கிறது இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இதனால எந்தெந்த கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து நல்லா டெவலப் ஆச்சு? வென்னீஸ், ஃப்ளோரன்ஸ், ரோம், இட்டாலி போன்ற நகரங்கள், இட்டாலியில் இருக்கிற நகரங்கள் டெவலப் ஆச்சு. இதெல்லாம் நம்ம வந்து போன லெசன்ஸ்லேயே படிச்சிட்டோம். அதோட ரிப்பீட்டேஷன் தான் இப்போ நம்மளுக்கு இந்த பேராகிராஃப்லேயும் இருக்குது. இப்போ மெடிட்டரேனியன் ரீஜன், மெடிட்டரேனியன் சி பக்கத்தில் தான் இட்டாலி லொக்கேட் ஆகிருக்கு. இட்டாலியில் அதனால் என்ன ஆகுது? அங்கே மெடிட்டரேனியன் ட்ரேட் வந்து நல்லா ஃப்ளரிஷ் ஆகுது, நிறைய நடக்குது. அது நிறைய நடக்கும்போது அந்த இடத்துல நிறைய டவுன்ஸ் டெவலப் ஆகுது. என்னென்ன டவுன்ஸ்லாம் டெவலப் ஆகுது? வென்னீஸ், ஜெனோவா, பிசா போன்ற நகரங்கள் நல்லா வளர்ச்சி அடையுது. அப்போது அந்த ட்ரேட் மூலமாக இந்த டவுன்ஸ் ரைஸ் ஆகும்போது நேச்சுரலி பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் ஸ்டார்ட் ஆகி நல்லா ஃப்ளரிஷ் ஆகுதுன்னு பார்த்தோம் நம்ம. இப்போ அடுத்தது, இப்போ செகண்ட் ரீசன். இது வந்து ஃபஸ்ட்டு ரீசன் ரெனைசன்ஸ் ஏன் நடந்ததுங்கிறதுக்கு. செகண்ட் ரீசன் இன்வென்ஷன் ஆஃப் பிரிண்டிங் ப்ரெஸ். இப்போது நீங்கள் எல்லாருமே புக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. உங்கள் கிளாஸில் மொத்தம் 33 பசங்க இருக்காங்கன்னா 33 பசங்களும் 33 புக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் படிக்கிறீங்க. சப்போஸ் நம்மக்கிட்ட பிரிண்டிங் ப்ரெஸ் இல்லை, ஜெராக்ஸ் மிஷின் இல்லை, உங்களுக்கு காப்பீஸ் எடுத்து போட முடியாதுங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருந்தால் உங்கள் 32 பேர்னால அதை படிக்க முடியுமா? முடியாது. ஒரு புக் வச்சுட்டோ இல்லை அதை கையில் எழுதியோ நம்மளோட நாலேஜை ஸ்ப்ரெட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இதுவே இண்டிவிஜுவலாக ஒரு புக் நம்ம கையில் இருக்கும்போது என்ன ஆகுது? நம்மளே படிச்சுக்கிறோம், நம்மளே நம்மளோட நாலேஜை பெருக்கிக்கிறோம். ஸோ நம்மளுக்கு இப்போ பிரிண்டிங்கோட அவசியம் என்ன அப்படிங்கிறது தெரியுது. அப்போ இந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை கண்டுபிடிச்சவர் யார்? ஜோஹன்னஸ் காட்டன்பர்க். அவர் எந்த வருஷத்தில் கண்டுபிடிக்கிறாரு? 1440. அதாவது இந்த 14th செஞ்சுரிக்கும் 15th செஞ்சுரிக்கும் இடைப்பட்ட ஒரு இயரில் தான் அவர் வந்து பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை கண்டுபிடிக்கிறார். பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை கண்டுபிடிக்கிற வரைக்குமே எந்த மாதிரி பேப்பர் அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா, அனிமலோட ஸ்கின் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து அதை பேப்பர் மாதிரி கட் பண்ணி அதுக்கு பேர் வெல்லும் அப்படின்னு பேர். இப்போ இது வந்து ரொம்ப காஸ்ட்லியான பேப்பர், அதனால் வெறும் பணக்காரங்க மட்டுமே இந்த பேப்பர் யூஸ் பண்ணி மேனுஸ்கிரிப்ட்ஸ்னால் என்ன? கையால் எழுதுனது எல்லாம் தான் நம்ம மேனுஸ்கிரிப்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ மேனுஸ்கிரிப்ட்ஸாக மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒன்ஸ் இந்த பிரிண்டிங் ப்ரெஸ் கண்டுபிடிச்ச உடனேவே அந்த மேனுஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் மொத்தம் 6 மில்லியன் பிரிண்டிங் காப்பீஸ் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மில்லியன் புக்ஸ் வந்து உடனே பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ ஒன்ஸ் பிரிண்டிங் ப்ரெஸ் டெவலப் ஆனோடனே என்னாச்சு? எல்லாருக்குமே எல்லாமே படிக்கிறதுக்கு கையில் கிடச்சிருச்சு. ஸோ நாலேஜ் நேச்சுரலாக வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ இதுவும் ஒரு ஃபியூவலாக அமையுது நம்மளுக்கு ரெனேசன்ஸ்க்காக. தேர்ட் பாயிண்ட், ஃபால் ஆஃப் த கான்ஸ்டான்டினோபிள். இப்போ நம்ம மறுபடியும் பழைய லெசனுக்கு போவோம். க்ரூசைட்ஸுக்கு அடுத்து நம்ம என்ன படித்தோம்? ஜெருசலேம். இப்போ க்ரூசைட்ஸ் எதனால் நடந்தது? ஜெருசலேம் வந்து முதல்ல செல்ஜுக் டர்க்ஸ் கைக்கு போகுது, அதுக்கப்புறம் அது அப்படியே ஆட்டோமன் டர்க்ஸ் கைக்கு போகுது. ஆட்டோமன் டர்க்ஸ் கைக்கு போனதுனால தான் வந்து ஜெருசலேமை மீட்டெடுக்கிறதுக்காக போப், நோபல்ஸ் எல்லாரும் அவங்கள எதிர்த்து சண்டை போட போனாங்க. இது நம்ம பழைய லெசனில் பார்த்தோம். இப்போ அதே தான், அதோடவே தான் இங்கே கனெக்ஷன் வருது. கான்ஸ்டான்டினோபிள்ங்கிறது வந்து ஒரு கல்ச்சுரல் கேபிட்டலாக இருக்குது. அந்த யூரோப் பகுதியிலேயே வச்சு அது ஒரு கல்ச்சுரல் கேபிட்டல். இப்போ கான்ஸ்டான்டினோபிள் உங்களுக்கு என்ன மெக்னிஃபிஷியன்ட் பில்டிங் இருக்குது? செயின்ட் சோஃபியா கத்தீட்ரல் இருக்குது. கத்தீட்ரல்னாலே என்னது? அது ஒரு சர்ச். ஸோ செயின்ட் சோஃபியா கத்தீட்ரலுக்கு என்ன ஆச்சு? ஆட்டோமன் டர்க்ஸ் அங்கே ரூல் பண்ண வந்த உடனே அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான சர்ச்சை மாஸ்காக மாற்றிடுறாங்க. உடனே இப்போ அங்கே இருக்கிற கிறிஸ்டின்ஸ்க்கெல்லாம் பயம் வருது. இவ்வளவு அழகான சர்ச்சே மாஸ்காக மாற்றிருக்காங்க, ஜெருசலேமுக்கு யாரையுமே கிறிஸ்டின்ஸை வர்றதுக்கு இவங்க விட மாட்டேங்கிறாங்க, அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்போ நம்ம இன்னும் இந்த கண்ட்ரியில் இந்த ஸ்டேட்டில் தங்கிட்டு இருந்தோன்னா நம்மளையும் கிறிஸ்டியானிட்டிலேருந்து முஸ்லீம் ரிலீஜியனுக்கு மாற்றிடுவாங்க. அதனால் நம்ம இந்த ஊரை விட்டு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க.
அவங்க ஊரை விட்டு போகும்போது என்ன பண்ணுறாங்க, அங்கே இருந்த ஸ்கிரிப்ட்ஸ், அதாவது இதுவும் நம்ம பழைய லெசன்ஸில் பார்த்துருக்கோம். கிரீக்ஸ் வந்து எவ்வளவு இந்த வேர்ல்டுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, அவங்க என்னென்னலாம் புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்கங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அப்போ அந்த மேனுஸ்கிரிப்ட்ஸு, அந்த இன்வென்ஷன்ஸ், அது சம்மந்தமான பேப்பர்ஸ் எல்லாத்தையும் இவங்க எடுத்துக்கிட்டு புதுசாக இப்போ ஒரு லேண்ட் ரூட் கண்டுபிடிக்கிறாங்க. புதுசாக லேண்ட் ரூட் கண்டுபிடிச்சு வேறு நகரங்களுக்கு செல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது, இப்போ அங்கே மட்டுமே இருந்த அந்த கல்ச்சர் அப்படிங்கிறது இப்போ மற்ற இடங்களுக்கும் ஸ்ப்ரெட் ஆகுது. அப்போ இதுவும் ஒரு ரீசன் ஏன் அந்த ரெனேசன்ஸ் ரீபர்த் ஆரம்பிச்சதுங்கிறதுக்கு. ஸோ இப்போ நம்ம மொத்தமாக 3 காசஸ் பார்த்துருக்கோம். ஒன்று growth ஆஃப் ட்ரேட் அண்ட் ரைஸ் ஆஃப் டவுன்ஸ், ரெண்டாவது இன்வென்ஷன் ஆஃப் பிரிண்டிங் ப்ரெஸ், மூணாவது ஃபால் ஆஃப் கான்ஸ்டான்டினோபிள். இப்போ அடுத்து நம்ம இப்போ ரெனேசன்ஸுங்கிற டாபிக்கு வருவோம். ரெனேசன்ஸ் அப்படிங்கிற வேர்டு எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா, இட்டாலியன் வேர்டு ரெனாசீத்தா மீன்ஸ் ரீபர்த் அப்படின்னு அர்த்தம். இப்போ அந்த வேர்ட்லேருந்து தான் வந்து அவங்க வந்து இதையும் எடுத்திருக்காங்க. இந்த ரெனேசன்ஸ் அப்படிங்கிற வேர்டு வந்து ரெனாசிட்டா அப்படிங்கிறதுலேருந்து வந்திருக்குது. இப்போ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, திடீர்னு ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட், ஆர்ட்டு, ஆர்கிடெக்சர், இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் எல்லாத்துலேயும் டக்குன்னு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நடக்கிறதுக்கு பேர் தான் வந்து ரெனேசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு காரணம் என்ன? இப்போ நம்ம என்ன பார்த்தோம், கான்ஸ்டான்டினோபிள்லேருந்து பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் அங்கே வந்து ஹேண்ட் ரிட்டனாக இருந்த ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எல்லா அருகில் இருந்த நகரங்களுக்கெல்லாம் போயிட்டாங்கன்னு பார்க்குறோம். இப்போ அவங்க மோஸ்ட்லி சூஸ் பண்ணி வந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இட்டாலி. ஏன்னா இட்டாலியில் இருக்கிற நகரம் ரோம். நம்மளுக்கு தெரியும் ரோமன் கேத்தலிக் சர்ச்சஸ் அங்கே தான் இருக்குது. அங்கே தான் வந்து கிறிஸ்டியானிட்டியோட போப் அவர்களும் இருக்கார். ஸோ அந்த நகரங்கிறது வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற நகரம். ஸோ அவங்க வந்து இட்டாலியை சூஸ் பண்ணி இட்டாலிக்கு போகிறாங்க. இப்போ அங்கே போன பல ஸ்காலர்ஸில் ரொம்ப ஃபேமஸாக இருந்த ஸ்காலர்ஸ் யாருன்னா, மேனுவல் கிரிசோலரஸ், காரினோ, ஜியோவானி ஆரிஸ்பா. இதில் காரினாவும் ஜியோவானி ஆரிஸ்பாவும் அடிக்கடி கான்ஸ்டான்டினோபிள்குள்ளே வந்து அங்கே இருந்த மேனுஸ்கிரிப்ட்ஸு, இன்வென்ஷன் சம்மந்தமான பேப்பர்ஸ் இதெல்லாத்தையும் அடிக்கடி எடுத்துகிட்டு இட்டாலிக்கு போனாங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஏன் இட்டாலி ஃபஸ்ட்டு பிளேஸ் ரெனேசன்ஸ்லன்னு சொல்கிறோங்கிறது தான். வை டிட் இட்டாலி பிகம் த பர்த் பிளேஸ் ஆஃப் ரெனேசன்ஸ் அப்படிங்கிறது தான் நம்மளோட அடுத்த டாபிக். இப்போது இட்டாலி வந்து ரொம்ப ரிச்சாக இருந்திருக்கு. அதில் வந்து ரோமன் ஹெரிட்டேஜ் இருந்திருக்குது. ரொம்ப அழகான சிட்டிஸ் இருக்குது. ஏற்கனவே ட்ரேட்னாலலாம் டெவலப் ஆன சிட்டிஸ் இருக்குது. இப்போ அங்கே இந்த ஸ்காலர்ஸ் வராங்க. யார்? மேனுவல் கிரிசோலரஸ், கௌரினா, ஜியோவானி ஆரிஸ்பா. இவங்க வந்து அங்கே அவங்களோட கண்டுபிடிப்புகள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க இல்லையா, அதை வந்து மற்றவங்களுக்கு நடத்த ஆரம்பிக்கிறாங்க, சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க இப்போ எதன் மூலமாக சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க? இப்போ இங்கே ஒரு புது டாபிக் வருது, ஹியூமனிசம். அவங்க வந்து ஹியூமனிசம் பற்றி சொல்லி கொடுக்குறாங்க. ஹியூமனிசம்னா என்ன? மனிதாபிமானம். அப்போ நம்ம எதை புதுசாக கண்டுபிடிச்சாலும் இல்லை நம்ம என்ன செயல்கள் செஞ்சாலும் அதனை வந்து மனிதாபிமானத்தோடு செய்யணும் அப்படிங்கிறது தான் வந்து அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ அவங்க அதை சில சப்ஜெக்ட்ஸ் மூலமாக ஹியூமனிசமை சொல்லி கொடுக்குறாங்க. என்னென்ன சப்ஜெக்ட்ஸு? லிங்குவிஸ்டிக்னா லாங்குவேஜ்னு அர்த்தம். ஸோ தெளிவாக பேசுகிறதுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி, சயின்ஸ், எத்திக்ஸ், கிராமர், ரெட்டோரிக் அப்படின்னா ஒரு மொழியை தெளிவாக எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் சொல்லி கொடுக்கறதுக்கு பேர் தான் ரெட்டோரிக். ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ் மூலமாலாம் அவங்க ஹியூமனிசம் அப்படிங்கிற ஒன்று சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஆர்ட் ஆகட்டும், ஒரு பெயிண்டிங் ஆகட்டும், ஒரு ஸ்கல்ப்சர் ஆகட்டும், எல்லா விதத்துலேயுமே அந்த ஹியூமனிசம்ங்கிறது ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்குது. இப்போ நம்ம ஹியூமனிசம் வந்து லிட்ரேச்சரில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பெட்ராச் அவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் ஹியூமனிசம்னு சொல்லுவார். அவர் பல போயம்ஸ் ஹியூமன் ஃபீலிங்ஸில் அவர் வந்து எழுதியிருக்கார், போம்ஸ் ஆன் ஹியூமன் ஃபீலிங்ஸ். அடுத்தவர் வந்து தந்தே, அவர் வந்து டிவைன் காமெடி அப்படிங்கிற புக்கு எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட்டு மாச்சியாவேலி,
அவர் த பிரின்ஸ் அப்படிங்கிற புக் எழுதியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கிங் அப்படிங்கிறவர் அவருக்குள்ள ஒரு லயன் அண்ட் ஃபாக்ஸ் 2 பேரோட குவாலிட்டிஸும் வச்சுருக்கணுங்கிறாரு. அதாவது அவர் மற்றவங்களை எதிர்த்து போராடும்போது அவர் ஒரு சிங்கம் மாதிரி இருக்கணுமா. அப்புறம் அவரோட திங்க் பண்ணுறது, அவர் ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்கும்போது அவர் வந்து ஒரு நரி மாதிரி டெசிஷன் எடுக்கணும்னு அவரோட புக்கில் எழுதியிருக்காரு. அடுத்தது எராஸ்மஸ். இவர் வந்து இவரோட இன்னொரு பேர், இவரை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா த பிரின்ஸ் அமங் த ஹியூமனிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் எழுதின புக் வந்து இன் பிரைஸ் ஆஃப் ஃபாலி. இதில் அவர் வந்து சாத்திரிக்கல் ஒர்க் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஹியூமராக ஒரு ஜோக்காக ஒரு விஷயத்தை நம்ம வந்து ரொம்ப நக்கல் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து சாத்திரிக்கல் ஒர்க். ஸோ அவர் வந்து ரொம்ப சைலண்ட்டாக அவரோட புக்ஸில் வந்து ரொம்ப காமெடியாக சர்ச்சோட ப்ராக்டிசஸ் எல்லாத்தையும் வந்து கமெண்ட் பண்ணியிருப்பார். அடுத்தது சர் தாமஸ் மோர். அவர் எழுதின புக்கு பேர் உட்டோஃபியா. அப்புறம் சர்வெண்ட்ஸ் ஆஃப் ஸ்பெயின். அவங்க எழுதின புக் பேர் டான் குவிக்சாட். அடுத்து நம்ம ஆர்ட்டில் ரெனைசன்ஸோட இம்பேக்ட் எவ்வளோ இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது லியோனார்டோ டாவின்சி அவங்க இந்த பீரியடில் தான் மோனலிசா பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. த லாஸ்ட் சப்பர்னால் இப்போ நம்ம சர்ச்குள்ளெல்லாம் என்டர் பண்ண உடனே ஜீசஸ் நடுவில் உட்காந்துருப்பார். பக்கத்தில் அவரோட டிசைபிள்ஸ் எல்லாம், அவரோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் உட்காந்துருப்பாங்க. 12 தூதர்கள் உட்காந்துருப்பாங்க. அவங்க எல்லாரும் அந்த கடைசியாக அந்த மீல் வந்து அவர் கூட சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ எல்லா சர்ச்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ இந்த பெயிண்டிங்கை பண்ணினது லியோனார்டோ டாவின்சி. அப்புறம் அடுத்த பெயிண்டிங் த வர்ஜின் ஆன் த ராக்ஸ். இந்த எல்லாம் பண்ணினது லியோனார்டோ டாவின்சி. அடுத்து நம்ம பேச போகிறது மைக்கேல் ஆஞ்சலோ வந்து அவர் வந்து ஒரு பெரிய ஸ்கல்ப்டர், ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு பெயிண்டர்னு இப்படி அவர்கிட்ட ஒரு பல கலைகள் வச்சுருக்காரு. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா சிஸ்டைன் சாப்பல் அப்படின்னு ரோமில் வேட்டிக்கன் சிட்டியில் இருக்கிற சர்ச்சோட சாப்பலோட மேற்கூரையை இவர் தான் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காரு. அதே போல் அவரோட ஃபேமஸ் ஸ்கல்ப்சர் யாரோட ஸ்கல்ப்சர்னா கிங் டேவிடுங்கிறவர் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர். ஓல்டு டெஸ்டமெண்ட் பைபிளில் வருவாங்க. அவர் வந்து கல் எடுத்து எரிஞ்சே வந்து பல படைகளை தோற்கடிச்சதாக வந்து நம்மளுக்கு பைபிளில் கதைகள் இருக்குது. ஸோ கிங் டேவிடோட ஹியூமன் ஃபார்மை அப்படியே தத்ரூபமாக அவர் வந்து வடிவமைச்சிருப்பார் அந்த காலத்துலேயே. அடுத்தது வந்து ரஃபேல். இவர் வந்து என்னென்ன பெயிண்டிங்ஸ் பண்ணியிருக்காருன்னா ஸ்கூல் ஆஃப் ஏத்தன்ஸ், மடோனாஸ்னால் மேரி மாதா வந்து ஜீசஸை வந்து அவங்க கையில் வச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு பெயிண்டிங் பண்ணியிருக்கிறார் இவர். அடுத்தது ஸ்கூல் ஆஃப் ஏத்தன்ஸ். இந்த ஸ்கூல் ஆஃப் ஏத்தன்ஸ் பெயிண்டிங்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டில், பிளாட்டோ, அப்படி அந்த காலத்து ஜீனியஸ் எல்லாரோட ஃபோட்டோவையும் ஒன்றா இருக்கிற மாதிரி அவர் ஒரு பெயிண்டிங் வரைஞ்சிருப்பார். ஸோ அது ஒரு வெரி ஃபேமஸ் பெயிண்டிங். இவங்க எல்லாரும் வந்து ரொம்ப ஃபேமஸாக ஆர்ட்டுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணவங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சயின்ஸ் டியூரிங் ரெனைசன்ஸ். சயின்ஸ் எப்படி டெவலப் ஆச்சு ரெனைசன்ஸ் பீரியடில். இப்போ இதுவும் நம்ம வந்து ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதாவது கிளாசிக்கல் வேர்ல்டு லெசனில் நம்ம வந்து படிச்சிருக்கோம். யூக்ளிட் கான்ட்ரிபியூட்டட் டு ஜாமெட்ரின்னு படித்தோம். டாலமி டெவலப்டு மாடல் எக்ஸ்பிளைனிங் மோஷன் ஆஃப் பிளானட்ஸ் அண்ட் ஸ்டார்ஸ்ன்னு நம்ம படிச்சிருக்கோம். இப்போ நம்ம என்ன படிக்க போகிறோன்னா ரெனைசன்ஸ் ஸ்காலர்ஸ் இருக்காங்களே. இப்போ ரெனைசன்ஸ் பீரியடில் யூக்ளிட், டாலமி, ஆர்கிமெடஸ், பிளாட்டோன்னு கிளாசிக்கல் பீரியட் சேர்ந்த சயின்டிஸ்ட்டை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இவங்களும் நிறைய இன்வென்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அவங்களோடது தொடர்ந்து அவங்களோட இதை இன்னும் இனோவேட் பண்ணுறாங்க, இன்னும் கொஞ்சம் மேம்படுத்துகிறாங்க ரெனைசன்ஸ் ஸ்காலர்ஸ். இப்போ அரிஸ்டாட்டில் வந்து அவர் வந்து ஜியோசென்ட்ரிக் தியரின்னு ஒன்று கொடுத்தாரு. அவர் என்ன சொன்னார்னா ஏர்த்து தான் வந்து சென்டரில் இருக்குது, மற்றதெல்லாம் வந்து ஏர்த்தை சுற்றி தான் இருக்குன்றது அரிஸ்டாட்டில் சொல்லிட்டார். இப்போ சர்ச்சோட டீச்சிங்ஸ் எல்லாமே வந்து அதை பேஸ் பண்ணியே இருந்தது. அவங்களும் என்ன சொன்னாங்கன்னா கடவுள் வந்து யூனிவர்ஸை படித்தார், ஏர்த்தை படித்தார், அதனால தான் வந்து அதை சென்டரில் வச்சுருக்காரு. ஸோ ஹியூமன் பீயிங்ஸ்லாம் வந்து அதில் அதிக இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது வந்து சர்ச் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இப்போது காப்பர்னிக்கஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா
ஏர்த் வந்து சென்டரில் இல்லை, சன்னு தான் வந்து சென்டரில் இருக்குது, சன்னை சுற்றி தான் வந்து எல்லா பிளானட்ஸும் போயிட்டுருக்குங்கிறாரு. இதை நம்ம வந்து ஹீலியோசென்ட்ரிக் தியரி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது சர்ச்சுக்கு எதிராக போகுது இல்லையா? சர்ச் ஏற்கனவே என்ன சொல்லி கொடுத்துட்ருக்காங்க? ஏர்த்து தான் நடுவில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க? இல்லை, சன்னு தான் வந்து நடுவில் இருக்குது, மற்ற பிளானட்ஸ் எல்லாம் அதை சுற்றி போகுதுங்கிறாங்க. உடனே சர்ச் இதை எதிர்த்துக்கிறாங்க. இவங்க வந்து நம்ம என்ன டீச் பண்ணுறோமோ அதை எதிர்த்து இவங்க பேசுகிறாங்களேங்கிறதுக்காக அவங்க எதிர்த்துக்கிறாங்க. இப்போ இதில் கலீலியோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஒரு டெலஸ்கோப் ஒன்று இம்ப்ரூவைஸ் பண்ணுறாரு. அதாவது ஏற்கனவே டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சது ஹான்ஸ் லெப்பர்சி, ஆனால் அவர் வந்து அதை வந்து ஆஸ்ட்ரானமிக்கல் பர்பஸ்க்காக பயன்படுத்தலை. கலீலியோ அதை டெலஸ்கோப்பையே கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணி ஆஸ்ட்ரானமிக்கல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாரு. மூமெண்ட் ஆஃப் பிளானட்ஸ் அண்ட் சன்ஸ் அண்ட் ஸ்டார்ஸை வந்து அவர் நோட் பண்ணுறாரு. அதை வச்சு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஆஸ்ட்ரானமிக்கலாக ப்ரூஃபே ப்ரொவைட் பண்ணுறாரு. சன்னு தான் சென்டரில் இருக்குது, அதை சுற்றி தான் பிளானட்ஸ் எல்லாம் ரிவால்வ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. இவர் அந்த ப்ரூஃப் கொடுத்த உடனே சர்ச்சுக்கு கோவம் வந்துடுது. சர்ச்சை எதிர்த்து யார் பேசினாலும் அவங்கள வந்து ஹெரிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹெரிட்டிக்ஸ்க்கு சிவியரான பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த பனிஷ்மெண்ட்டுக்கு பேர் இன்குவிசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இப்போ என்ன பண்ணுறாங்க, கலீலியோவை இதோட உன்னோட இன்வென்ஷன்ஸை நிறுத்திக்கோ, இல்லைன்னா உன்னை நாங்கள் வந்து கொன்னுருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. அதுக்கப்புறம் கலீலியோ இதை ப்ரூவ் பண்ண காரணத்தினால அவரை ஹவுஸ் அரெஸ்ட்டில் வச்சு அவர் அந்த ஹவுஸ் அரெஸ்ட்லேயே இறந்து போயிடுறாரு. இப்படி சர்ச் பல முறைகளில் அந்த சயின்ஸோட டெவலப்மெண்ட்டை நிறுத்தினாலும் சயின்டிஃபிக் டிஸ்கவரிஸ் நடந்துக்கிட்டே தான் இருந்தது, புது புது இன்வென்ஷன்ஸ் நடந்துக்கிட்டே தான் இருந்தது. ஃபைனலி சயின்டிஃபிக் ரெவல்யூஷனும் இந்த உலகத்தில் நடக்கத்தான் செஞ்சது. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது எஃபெக்ட்ஸ் ஆஃப் ரெனேசன்ஸ். இப்போ எஃபெக்ட்ஸ் ஆஃப் ரெனேசன்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ இந்த ரெனேசன்ஸ்னால என்னென்ன இம்பேக்ட் ஆச்சு, என்னென்ன பாதிப்புகள் இந்த உலகத்தில் நடந்துச்சு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஹியூமனிசம் அப்படிங்கிறது எமர்ஜ் ஆச்சு. அப்படின்னா மக்கள் எல்லாரும் அடுத்தவங்கள பற்றி யோசிக்க ஆரம்பித்தாங்க. அடுத்தவங்களுக்கு நம்ம எந்த விதத்துலையும் கெடுதல் பண்ணக்கூடாதுங்கிறத பற்றி நினைக்க ஆரம்பித்தாங்க. இண்டிவிஜுவலிசம், செக்யூலரிசம், ரேஷ்னல் திங்கிங். ரேஷ்னல் திங்கிங்னா எது சரி எது தவறு அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா இப்போ வந்து மக்கள் சர்ச்சை எதிர்த்தும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட கரப்ட் அண்ட் வேர்ல்ட்லி ப்ராக்டிசஸ், அதாவது அவங்க பண்ண கரப்ஷனை எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எராஸ்மஸ், தாமஸ் மோர் இவங்க வந்து இன்டைரக்டாக ரீஃபார்மேஷன் மூமெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ரீஃபார்மேஷன் என்னங்கிறது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் நியூஸ் சீ ரூட்ஸ் டெவலப் ஆகுது, அதுவும் நம்ம அடுத்தது ஜியோகிராஃபிக்கல் டிஸ்கவரிஸ் வீடியோவில் பார்க்கலாம். வில்லியம் ஹார்வி அவர் வந்து சர்க்குலேஷன் ஆஃப் பிளட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. அதன் மூலமாக அவர் ஹியூமன் அனாட்டமிக்கு ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாரு. இதெல்லாமே நம்ம எங்கே பார்க்குறோம்? எஃபெக்ட்ஸ் ஆஃப் ரெனேசன்ஸில் பார்க்குறோம். நெக்ஸ்ட் நம்ம ரீஃபார்மேஷன் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இப்போ இது நான் வந்து ஒரு சிம்பிளான பிடிஎஃப் நோட்ஸாக ரெடி பண்ணிட்டு தான் நான் வந்து இதை உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். நான் ஒரு டீச்சராக இருக்கிற காரணத்தினால என்கிட்ட வந்து டீச்சர் ப்ரிப்பேர்டு நோட்ஸும் இருக்குது. உங்களுக்கு அது வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் அந்த பிடிஎஃப் நோட்ஸ் வாங்கிக்கலாம். தேங்க்யூ.